அன்னைக்கும் தங்களுடைய மதங்களை வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு முயற்சிப்பாங்களாம். அப்ப என்ன செய்வாங்கன்னா சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. மணல் பரப்பி நாவல் மரத்தினுடைய கிளையை கொண்டு வந்து வைத்து, நாவல் மரம்னா நீங்க ஏதாவது கதைன்னு நினைச்சுட்டாங்க, நவாப்பழம், நாவல் பழம். அதனாலதான் இந்தியாவுக்கு பேர் என்ன தெரியுங்களா, நாவலன் தீவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாரத பாட்டில் வரும். நாவலன் தீவு நம்மை விட்டு போகாதும்பார். அப்ப அப்படிப்பட்ட அதுல கிளைய ஊண்டி அவரவர் மதத்தினுடைய பெருமையை சொல்லி தோற்றவர் ஜெயித்தவரை தோல்ல தூக்கிட்டு வந்து ஒரு சுத்தி இறக்கி விட்டு போவாங்க. அந்த மணிமேகலையில ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் 2000 வருஷத்துக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இன்னைக்கு இருக்குதுங்க. அதான் தமிழுக்கு பெருமை. 8ம் 2ம் அறியாத என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை மாணிக்கவாசகர் சொல்றார். கம்பர் பட்டிமன்றம் பத்தி சொல்றார். பட்டிமன்றம்ங்கிறது ஒரு அழகான தேர் போல செஞ்சு கரிகால் பெருவளத்தான் கடிகளூர் உருத்தரங்கண்ணனார் என்கின்ற அந்த புலவருக்கு அவர் எழுதின அந்த பாடலுக்காக, காப்பியத்திற்காக, சிறப்பிற்காக என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த பட்டிமன்றத்தை பரிசு அளிக்கிறார். அப்படியே பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கு. எப்போவாது நேரம் கிடைச்சா படிங்க, இதெல்லாம் பேசணும்.